டெய்லி போய் நான் வந்து அவருக்கு விஷ் பண்ணும்போது வந்து கூட கேட்பாரு, சிரிப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாளடைவில் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. சாப்பிட்டேன் சார் அப்படிம்பேன். அதுமாரி நான் உங்களோட ஃபேனு, நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்கேன் நான். அப்படின்னா அப்படியா அப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசுவார். ரெண்டாவது அவருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி நல்லா தான் பேசுவார். என்னென்னா அவரோட வேலை என்னவோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். நல்ல அதை கான்சன்ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவார். அதேமாரி அவருக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து. ஏன்னா டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவார். ஒரு ஸ்டெப்பு வந்து வரலைன்னா கூட டான்ஸ் மாஸ்டர் வந்து கேட்டால் கூட இல்லை சார் எதாவது மாற்றிக்கலாமா, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்ன அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவை அந்தளவுக்கு அவர் நேசித்தார். அதேமாரி பார்த்திங்கன்னா டைமிங்கெலாம் கரெக்டாக வந்துடுவார். கரெக்டாக டைமிங் 9 மணிக்குன்னா 8:50 8 அந்த மாதிரி ஒரு அந்த சொன்ன டைமோட முன்னாடி வந்து நிற்பார். அந்த மாதிரி டைமிங் பஞ்சுவாலிட்டி அவர் அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்தார். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் அவர் வந்து சம்பாதிச்சார். அதேமாதிரி ரசிகர்களுக்கு வந்து எந்த வகையிலையும் இது பண்ண மாட்டார், பாகுபாடு வைக்க மாட்டார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவரை வந்து மேலும் மேலும் வந்து நேசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பேசுகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிப்பார். ஏன்னா யாருன்னு தெரியாமல் யார்ட்டையும் போய் யாருமே வந்து பேசுகிறதுக்கு பழகுவாங்கன்னு யோசிப்பாங்க. நானே உங்கள்கிட்ட கூட அப்படி தான். நீங்கள் உங்களோட கேரக்டர் வந்து பார்க்கும்போது ஓகே இவர் ரொம்ப கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு சார் அப்படின்னு சொல்லி எனக்கே பேச தோணும், ஃப்ரீயாக பேச தோணும். அந்த மாதிரி ஏன்னா ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ஏதாவது லூஸ் டாக் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து கட்டு விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே யோசிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்கும் சார். ஏன்னா அவங்க அது சொந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. அந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்போ அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இதே ரெட் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கும்போது வந்து விஜய் சாரை வச்சு தான் குருவி படம் வந்து எடுத்தாங்க. ஏன் எவ்வளோ ஹீரோஸ் வச்சு எடுக்க வேண்டியதானே? அப்போ விஜய் வச்சு ரெட் ஜாயிண்ட் கம்பெனி ஆரம்பித்து எடுக்கும்போது அப்போ எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அதே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருக்கு எதிராக எல்லா விதத்துலையுமே வந்து இடைஞ்சல் கொடுக்குறது, நிறைய சதி வேலைகள் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அரசியல். திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் அதை அவங்க அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதைத்தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா ரசிகர்கள் இருக்க மேலே நம்பிக்கை. என்னையை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு ரசிகனாக அவர் படத்துக்கு அவர் ஆடுற டான்ஸு அந்த நடனத்துக்கு நான் ஃபேனு, ரசிகர். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அரசியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு களம் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த பார்ட்டில் தெரியாது.